வெல்கம் டு another vlog ஆஃப் DC டைம்ஸ். இன்றைக்கி நம்ம செட் தோசையும் வடகரியும் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த டிஷ்ஷு செஞ்சு, இன்றைக்கி செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டேன். முன்னாடி நாளே பருப்புலாம் ஊற வச்சு மாவு ஆட்டி வச்சுட்டேன். பருப்போட ரேஷியோ சொல்கிறேன், யாருக்காவது வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வர மாதிரி நான் ரெசிபி போடுவேன். கொஞ்சம் பருப்புலாம் கம்மி பண்ணிவிட்டு அரிசி அதிகமாக போட்டோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 2 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து எல்லா பருப்பும், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லா பருப்பையும் சேர்த்துப்பேன். மாவு அப்படியே ஊற்றினா கூட நல்லா தான் இருக்கும் தோசை. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தாளித்து போட்டால் தான் பிடிக்கும். அதனால ஒரு வானலில் கடுகு ஜீரகம் போட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பும் போட்டு கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுருவேன். வாயில் சிக்கிச்சுன்னா எல்லோரும் எடுத்து போட்டு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு வெங்காயமும் பொடி பொடியாக அரிஞ்சு எல்லாத்தையும் வதக்கிட்டு லைட்டாக மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துப்பேன். மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால கலராக இருக்கும் தோசை, எல்லோ கலரில் வரும். எல்லாத்தையும் வதக்கி மாவில் கொட்டி நல்லா கலக்கி ரெடியாக வச்சுட்டேன் தோசை போடுறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம வடகரி ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிவிட்டு அதையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடலைப்பருப்பை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். முன்னாடியே ஊற போட்டுட்டேன். நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா செஞ்சால் தான் வடகரி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். மாவு கலக்கும்போது கொஞ்சம் வந்து தண்ணியாக கலந்திங்கன்னா கிறிஸ்பியாக வரும். உங்கள் யாருக்கெல்லாம் செட் தோசையும் வடகரியும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோட்டலுக்கு போனால் முன்னாடிலாம் ஆர்டர் பண்ணுற ஃபஸ்ட்டு டிஷ் இதுதான். இது ஹோட்டல் ஸ்டைலில் செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஹோம் ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாவில் வேணும்னா தேங்காவை நல்லா பொடியாக திருவி போட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்கள் யாருக்காவது தேங்காய் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா அது போட்டுக்கோங்க. எனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காதுன்றதால நான் போடுறது கிடையாது. இந்த மாவுலேயே குழிப்பணியாரம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு நல்லா சுருக்குன்னு கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யாராவது இப்படி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் பணியாரத்துக்கு கரைக்கும் போது மாவு கொஞ்சம் கட்டியாக கரைக்கணும், இந்த தோசை கரைக்கிறத விட. ஒரு பக்கம் மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சோண்டு மசாலா அரைச்சிக்கலாம். அதில் ஒரு காஞ்ச மிளகா, சீரகம் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இது வந்து மாவில் சேர்த்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இதில் ஒரு பல்லு பூண்டும் சேர்த்துக்கோங்க கூட. தோசை வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் எப்படி செட் தோசையும் வடகரியும் செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொத்தமல்லி வந்து ஃப்ளேவருக்காக லாஸ்ட்டாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். எனக்குன்னு தனியாக செய்யும்போது எல்லா சாப்பாட்லேயுமே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி அதிகமாக போட்டு சாப்பிடுவேன். எனக்கு அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்கும். உங்கள் யாருக்காச்சும் கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிச்சிச்சின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரியே. அப்புறம் என்ன, வடகரி செய்ய ஆரம்பிச்சிடுவோம். 2 காஞ்ச மிளகா, சீரகம், பூண்டு 2 பல்லு, கருவேப்பிலை கொஞ்சம், அது கூடவே இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை கொரகரப்பாக போட்டு இது கூட அரைச்சிக்கோங்க. கொரகரன்னு தான் இருக்கணும். ஃபுல்லாக மஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் வடகரி. அது கூடவே லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு பேனில் கொட்டிக்கோங்க. பேனில் கொட்டி நல்லா கலந்துக்கலாம். 2வது ஈடும் போட்டு நல்லா அரைச்சி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு திட்டமாகவே போடுங்க. ஏன்னா வடகரியில் சேர்த்துக்கலாம். கம்மியாக இருந்ததுன்னா கூட. அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. உப்பு சில நேரத்தில் நானும் நிறைய போட்டுடுறேன். அதனால கொஞ்சம் அதை செக் பண்ணி கொஞ்சம் பயபக்தியோடு தான் உப்பு சேர்க்கும்போது சேர்ப்பேன். நல்லா கலந்து விட்டுட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி அதை வந்து இட்லி குண்டானில் கொஞ்சம் அடியில் தண்ணி வச்சுட்டு இட்லி ஊற்றுற குழியில் அழகாக எண்ணெய் தடவிட்டு ஒரு பாலாக பிடிச்சி வச்சிடணும். அது ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கறிப்பட்டை மசாலா எல்லாத்தையும் போட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். தக்காளியும் கூடவே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட கொஞ்சோண்டு பச்சை மிளகா வச்சு அரைங்க. கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா வச்சிங்கன்னா கூட அது ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். பச்சை மிளகா அரைச்சி சேர்க்கும்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக முந்திரி கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். பொட்டுக்கல்லையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம மசாலாவை நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா வதக்கி விட்டோடனே காரத்துக்கு தனி மிளகாத்தூள் போட்டுட்டு தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும். பச்சை வாசனை போன உடனே லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு தனியாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சிக்கன் மசாலா இல்லாதவங்க பரவாயில்ல, வேண்டாம் விட்டுருங்க. நான் யூஸ் பண்ணுவேன், அதனால் காமிச்சிருக்கேன் இதில்.
அந்த கடலைப்பருப்பு உருண்டை வேகும்போதே சரியான ஸ்மெல் வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல்லு. கொஞ்சமா மஞ்சத்தூள் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். கொஞ்சம் லேட்டா தான் போட்டிருக்கேன் நானு. தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்கிறதுக்குள்ள இங்கே வந்து ரெடி ஆயிடும். இந்த கடலைப்பருப்பு உருண்டைய எடுத்து தனித்தனியா உதுத்து விட்டுக்கணும். கொஞ்சம் சூடா இருக்கும்போதே உதுத்து விட்டுருங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் உதுக்கிறதுக்கு. கரண்டி வச்சே பண்ணுங்க. கை சுட்டுரும். எல்லாத்தையும் தூள் தூளா பொடி பண்ண பிறகு ரெடியா இருக்கிற கிரேவியில எடுத்து அப்படியே போட்டுறணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்போ கறி குழம்பே தூக்குற அளவுக்கு சரியான வாசத்துல குழம்பு ரெடி ஆயிடும். வடகறி ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. இன்னைக்கு நல்லா சாப்பிடணும். வடகறி வந்து தோசை கூட, இடியாப்பம் கூட, இட்லி கூட எது கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம சூப்பரா இருக்கும். எனக்கு இட்லி கூட தான் பர்சனல் ஃபேவரட். இட்லி வந்து யூசுவலா பிடிக்காது. ஆனா இட்லி சுட சுட எடுத்து வடகறி அது மேல ஊத்தி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்க யாராவது இத ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மாரி இட்லி வடகறி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, இந்த பேஸ்ட்ல கொஞ்சோண்டு தேங்காய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீட்ல தேங்காய் இல்லன்றதால முந்திரியும், பொட்டுக்கல்லையும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் கூட கொஞ்சோண்டு சோம்பும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும். அவ்வளோதான் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கொதிச்சுச்சுன்னா, அதுக்குள்ள நம்ம தோசை போட்டு கொத்தமல்லிய தூவி இறக்கிடலாம். இறக்கிட்டு தோசைய சுட சுட மொறுமொறுன்னு போட்டு, அது வந்து இது கூட வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும். யூசுவலா இது அப்பப்பலாம் செய்ய மாட்டோம். எப்பயாவது ரேரா தான் சாப்பிடுவோம். செய்யும்போது ஒரு பிடி பிடிச்சிருவோம். என்ன சாதாரண தோசைய சுட்டுட்டு ஓவர் ஹைப் குடுக்குறேன்றீங்களா? இந்த வடகறிக்கு தான் மவுசே. தோசை ஒண்ணும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. தோசை யூசுவலா தான் இருக்கும். அது கூட இந்த வடகறி தான் எல்லா டேஸ்ட்டையும் எடுத்து குடுக்குறதே. தோசை ஊத்தும்போது நல்லா வச்சு தேய்ச்சிராதீங்க. தண்ணியா கரைச்சிட்டு இப்படி ஊத்துனீங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியா வரும். ரொம்ப நேரம் வேக விடணும். கொஞ்சம் எண்ணெய் தாராளமா போடணும். மூடி வச்சு வந்து செஞ்சீங்கனாலும் நல்லா கிறிஸ்பியா வரும் தோசை. திருப்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. சிம்லயே வச்சு தோசை போடுங்க. அப்பதான் நல்லா மொறுமொறுன்னு வரும். நீங்க கொஞ்சம் மெத்து மெத்துன்னு சாப்பிடுறதுன்னா, நம்ம யூசுவலா போடுற தோசை மாரியே போட்டு எடுத்துக்கலாம். தோசை வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வந்து சாஃப்ட்டா தான் வந்தது. போக போக தான் நல்லா கிறிஸ்பியா வரும். தோசைக்கல்லு பழக பழக தான். அது கூட வடகறி வச்சு பார்க்கும்போதே செம்ம டெம்ப்ட் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு விலாக்ல பார்க்கலாம். பாய்.